Friends, welcome all of you. இன்னைக்கு வீடியோல Pgtrb Max Unit 4 Differential Geometry லேந்து part 1 பார்க்கலாம். Differential Geometry பொறுத்தவரையிலும் Pgtrb Maxக்கு reference book வந்து Introduction to Differential Geometry அப்படின்றது T.J. Wilmer book and first course in Differential Geometry அப்படின்றது சோமசுந்தரம் book. சோமசுந்தரம் bookல வந்து basics எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வேணும் அப்படின்னா T.J. Wilmer bookை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பொறுத்தவரையிலும் சிலபஸ் வந்துட்டு 2 பார்ட்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஒன்று கர்வ்ஸ், இன்னொன்று சர்ஃபேசஸ். கர்வ்ஸில் வந்து கம்மியான கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்ஃபேசஸில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்கும். கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ், செரட் ஃப்ரெனட் ஃபார்முலாஸ், லோக்கஸ் ஆஃப் சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர், ஸ்பெரிக்கல் கர்வேச்சர், இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன், ஹெலிசஸ், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ், இதெல்லாமே கர்வ்ஸில் உள்ள கான்செப்ட். அண்ட் சர்ஃபேசஸில் வந்து என்வெலப், எட்ஜ் ஆஃப் ரெக்ரெஷன், டெவலப்பபிள் சர்ஃபேசஸ் அசோசியேட்டட் டு எ கர்வ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம்ஸ், லைன்ஸ் ஆஃப் கர்வேச்சர், மிஸ்னிஸ் தியரம் அண்ட் காசியன் கர்வேச்சர், அண்ட் ஆய்லர்ஸ் தியரம், டூப்ளின் இண்டிகேட்ரிக், சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கான்ஜுகேட் சிஸ்டம்ஸ், அசிம்ப்டாட்டிக் லைன்ஸ், ஐசோமெட்ரிக் லைன்ஸ் அண்ட் ஜியோடெசிக்ஸ். இதில் வந்து செரட் ஃப்ரெனட் ஃபார்முலாஸ் அண்ட் locus of centers of curvature, spherical indicatrix, edge of regression, Duplin's indicatrix and geodesics, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான். ஜியோடெசிக்லேருந்து ஒவ்வொரு முறை Pgtrb எக்ஸாம்லேயும் 2 கொஷின்ஸ் ஆகுது கண்டிப்பாக வந்துடுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா பார்த்துக்கணும் இதை. சரிங்களா? இதான் டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியோட சிலபஸ் பொறுத்தவரையிலும் இதெல்லாம் தான் இருக்குது. இது நம்ம 1 by 1 நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில் நம்ம முன்னவே சொன்ன மாதிரி கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னு பிரிக்கலாம். கர்வ்ஸ் பொறுத்தவரையிலும் சிங்கிள் பேராமீட்டர் தான் இருக்கும். சர்ஃபேசஸில் 2 இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். கர்வ்ஸ் வந்து வெக்டர் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். இது ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வி அப்படின்னு இருக்கும். அதாவது 2 இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும், யூவி அப்படின்ட்டு. கர்வ்ஸில் வந்து சிங்கிள் பேராமீட்டர் தான் இருக்கும். இதில் அதிகமாக டிஃப்ரென்ஷியேஷன் டிஆர் வெக்டர் பை டியூ அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க with respect to the parameter. and இதில் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 2 parameters இருக்குது அப்படின்றனால இதில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் சர்ஃபேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா a curve in space is the locus of a point whose position vector r with respect to a fixed origin may be expressed as a function of a single parameter அப்படின்றாங்க. ஒரு ஸ்பேஸில் உள்ள கர்வை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் ஆரிஜினை பொறுத்து ஒரு சிங்கிள் பேராமீட்டர் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வெக்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் கர்வ். If r be the position vector of a current point P on the space curve whose Cartesian coordinates be x, y, z, then we know that r vector is equal to xi plus yj plus zk vector அப்படின்னு எழுதுவோம். நம்ம கார்டீஷியன் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு ஆர் வெக்டர் இஸ் ஆர் வெக்டர் ஆஃப் யூ அப்படின்னும் எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த ஆர் வெக்டரை வந்து எக்ஸுக்கு பதிலாக π1 ஆஃப் யூ அண்ட் ஒய்க்கு பதிலாக π2 ஆஃப் யூ அண்ட் இசட்க்கு பதிலாக π3 ஆஃப் யூ அப்படின்னு எழுதணும்னா இதுதான் பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். இந்த கார்டீஷியன் ஃபார்மேட்டோட பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஸ்பேஸ் கர்வ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ பெராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு π1 ஆஃப் யூ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு π2 ஆஃப் யூ அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு π3 ஆஃப் யூ அப்படின்றது தான் அதோட பெராமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்கும். தட் இஸ் ஒரு பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனில் எப்படி எழுதலாம், π1 ஆஃப் யூ கமா π2 ஆஃப் யூ கமா π3 ஆஃப் யூ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ வெக்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஸ்பேஸ் கர்வ் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது கார்டீஷியன் ஃபார்மேட், இது பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ ஒரு பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஸ்பேஸ் கர்வ் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு π1 ஆஃப் யூ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு π2 ஆஃப் யூ அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு π3 ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். வேர் π1, π2, π3 ஆர் சிங்கிள் ரியல் வேரியபிள் யூ ரேங்கிங் ஓவர் அ செட் ஆஃப் வேல்யூஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்குது. ஏபி அப்படின்ற இன்டர்வெலுக்கு நடுவில் யூ இருந்துச்சு அப்படின்னா இதுதான் பெராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் ஸ்பேஸ் கர்வுக்கு. ஓகே, டிஜியில் சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு சிஎம் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, கண்டினியூஸ் டெரிவேட்டிவ் அப் டு எம் அப்படின்னா அது கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இஃப் எஃப் ஹேஸ் கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஐ then f is called class m ஃபங்க்ஷன். அதே போலவே சிடபிள்யூ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து f is single valued function and f
possesses continuous derivatives of all orders. cm ஃபங்க்ஷனில் வந்து continuous mth derivative அப்படின்னு இருந்துச்சு. cw ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது continuous derivatives of all orders அப்படின்னா அது cw ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். c infinity ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா when a function is infinitely differentiable, then f is said to be class infinity or c infinity function. Infinitely differentiable அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சுன்னா c infinity function அப்படின்னு பேர். ஸோ class m function அப்படிங்கிறது வந்து continuous mth derivative and class w function அப்படின்றது என்னென்னா continuous derivatives of all orders அப்படிங்கிற வேர்ட் வந்துருக்கணும். c infinity function அப்படிங்கிறது என்ன infinitely differentiable அப்படின்ற வேர்ட் வந்துருக்கணும். இந்த 3 டெஃபினிஷனும் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலர் அப்படின்னா இஃப் r dot r vector dot not equal to 0 then r vector is regular function. ரெகுலர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து r dot வந்து not equal to 0 இருந்துச்சுன்னா then r vector வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன். such a point is called regular point அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர் பாயிண்ட்னா இஃப் r dot equal to 0 அப்படின்னு என்ன அர்த்தம், r dot வந்து vanishes equal to 0 அப்படின்னு அர்த்தம். then r vector is singular function அப்படின்னு சொல்லுவோம். the point is said to be singular point. சிங்குலர் ஃபங்க்ஷனில் உள்ள ஒரு பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட். ஸோ ரெகுலர் சிங்குலர் அப்படின்னா r dot வெக்டர் வந்து r vector dot வந்து not equal to 0 இருந்துச்சுன்னா ரெகுலர் ஃபங்க்ஷன், ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு அப்படின்னா வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது சிங்குலர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ஈக்குவேலண்ட் அப்படின்றது டூ பார்ட்ஸ் r1 and r2 of cm function defined on I1 and I2 are said to be equivalent if there exists a strictly increasing function pi such that I1 tends to I2 such that r1 is equal to r2 dot pi or r2 is equal to r1 dot pi. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேலண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒன் ஆஃப் த கர்வ் எடுத்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கர்வுக்கு பேர் சர்க்குலர் ஹெலிக்ஸ். ஸோ சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா ஹேஸ் டூ ஈக்குவேலண்ட் ரெப்ரசன்டேஷன். சர்க்குலர் ஹெலிக்ஸ் பொறுத்தவரையிலும் டூ ஈக்குவேலண்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இந்த மாதிரியும் எழுதலாம், r1 of u அப்படின்ற இந்த parametric ஃபார்மேட்லையும் எழுதலாம், r2 of v அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில், இதுவே இந்த ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணியும் எழுதலாம். ஸோ இந்த டூ மெத்தடில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரே சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு கர்வை டூ மெத்தட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஈக்குவேலண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பேர். ஸோ ஃபஸ்ட்டு r1 of u அப்படின்றது ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். a cos u a sin u bu, தட் இஸ் r வெக்டர் அப்படிங்கிறத எப்படி போடுவோம், a cos u i வெக்டர் ப்ளஸ் a sin u j வெக்டர் ப்ளஸ் bu k வெக்டர் அப்படி போடுவோம் இல்லையா. ஸோ அதில் உள்ள அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா r1 of u அப்படிங்கும்போது அதுதான் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த அப்படியே இதுவாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா அதான் ஈக்குவேலண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். u அப்படின்றத இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, 2b tan inverse v அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் 2 tan inverse v அப்படின்றத u அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 tan inverse v அப்படின்றத u அப்படின்னு எடுத்தீங்கன்னா u by 2 is equal to tan inverse v அப்படின்னு கிடைக்கும். ஸோ v is equal to tan u by 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, v என்ன கிடைக்கும், tan u by 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்ம a வந்து இங்கே அப்படியே இருக்குது, cos u என்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ cos uக்கு நமக்கு ஆல்ரெடி வித் ரெஸ்பெக்ட் டு டேர்ன் ஃபார்முலா தெரியணும். cos u அப்படிங்கும்போது 1 minus tan squared u by 2 by 1 plus tan squared u by 2. அதே போலவே cos u is equal to 1 minus tan squared u by 2 by 1 plus tan squared u by 2. அதே தான். தென் cos u is equal to இந்த இடத்துல tan u by 2ங்கிறது v இல்லையா, ஸோ tan square u by 2க்கு பதிலாக v ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ cos u அப்படின்றது 1 minus v squared by 1 plus v square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த cos u வேல்யூவை இங்கே நம்ம வந்து cos uக்கு பதிலாக இந்த இடத்துல
சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இந்த மாதிரி கிடைக்கும். a 1 minus v square by 1 plus v square அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த sin u என்ன அப்படின்னு பார்க்கணும். sin uக்கு வந்து with respect to tan square or tan formula அப்படி பார்த்தீங்கன்னா 2 tan u by 2 by 1 plus tan square u by 2 அப்படின்னு எழுதலாம் sin uவை. ஸோ இந்த இடத்துல tan u by 2ங்கிறது v அப்படின்றனால 2v by 1 plus v square அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ sin uக்கு பதிலாக இந்த இடத்துல 2v by 1 plus v square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது வந்து bu அப்படின்னு வந்துருச்சு bu. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை அப்படியே இதுவாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸ் அப்படின்ற கர்வை 2 ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷனில் நம்ம எழுதலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. ஓகே, இந்த parametric representation பொறுத்தவரையிலும் முக்கியமான விஷயம் இன்னொன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வல் 0, π அப்படின்றது u belongs to 0, π அண்ட் செகண்ட்க்கு வந்து இன்டர்வல் வந்து v belongs to 0, infinity அப்படின்றது. ஸோ இன்டர்வல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு arc length. The parametric representation of a curve is r is equal to r of u where u belongs to a, b. Then the arc length of the curve is arc length small s அப்படின்னு denote பண்ணோம் அப்படின்னா s of u is equal to integral a to u mod r dot of u du அப்படின்றது தான் arc length find out பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஆர்க் லென்த் அப்படிங்கும்போது இப்படி தான் இருக்கும். அதாவது இன்டெக்ரல் a to u mod r dot of u du அப்படின்றது தான் ஆர்க் லென்த் அப்படின்னு பார்த்தோம். நார்மலாக ஆர் வெக்டர் அப்படிங்கிறது xi + yj + zk அப்படின்னு இருக்கும். ஆர் டாட் அப்படின்னா x dot i + y dot j + z dot k அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு mod r dot அப்படின்னு போட்டிங்கன்னா √(x.2 + y.2 + z.2) அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு பேர். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஆர்க் லென்த் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இந்த ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ்லாம் போட முடியும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வரும் நமக்கு. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து s டாட் is equal to mod r dot அப்படின்னு கிடைக்கும். s அப்படின்றது இதுதான் ஆர்க் லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து பேசிக்காக இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அது டிஃப்ரென்ஷியேஷனாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ds by du அப்படின்னு மாறும். ds by du அப்படின்றது தான் s டாட். இந்த பக்கம் mod r dot அப்படின்னு இருக்கும். அதுதான் இதுலேருந்து தான் இது வந்துச்சு. ஸோ s டாட் is equal to mod r dot அப்படின்னு கிடைக்கும். ஹென்ஸ் we get s டாட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா mod r dot எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதலாம். பட் இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்றனால x.2 + y.2 + z.2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ds² is equal to dx² + dy² + dz² அப்படின்னு எழுதுகிறோம். ஏன் ds by du square is equal to dx by du square plus dy by du square plus dz by du square கிடைக்கும். with respect to u differentiate பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை ஷார்ட்டாக இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ நோட் 2 பார்த்தீங்கன்னா தி ஆர்க் லென்த் ஆஃப் அ கர்வ் இஸ் இன்வேரியன்ட் அப்படின்றாங்க. ஒரு கர்வோட ஆர்க் லென்த் வந்து இன்வேரியன்ட் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்டர் parametric representation. ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை parametric representationல எழுதினாலும் சேம் ஆன்சர் தான் இருக்கும், அதாவது மாறாது அப்படின்றாங்க. இன்வேரியன்ட் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் integral a to b mod r dot du அப்படின்றதும் integral pi of a to pi of b mod r dot dt அப்படின்றதுக்கும் சேம் ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டுமே சேம் அப்படிங்கிறாங்க. இன்வேரியன்ட் மாறாது, parametric representationனை நீங்கள் மாற்றினா கூட சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆர்க் லென்த்தில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஃப்ரம் 0 to any point u அப்படின்றாங்க. ஒரு சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஆர்க் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதோட இன்டர்வல் வந்து 0 to any point u அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் சர்க்குலர் ஹெலிக்ஸ் ஆர் வெக்டர் ஆஃப் u is equal to a cos u a sin u bu. அதாவது சர்க்குலர் ஹெலிக்ஸ் பொறுத்தவரையிலும் நமக்கு parametric representation a cos u a sin u bu அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெக்டர் ஃபார்மில் நம்ம வெக்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சர்க்குலர் ஹெலிக்ஸ் எப்படி எழுதுவோம்னா a cos u i வெக்டர் ப்ளஸ் a sin u j வெக்டர் ப்ளஸ் bu k வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அதுதான் parametric representation.
அதில் R of U அப்படின்னும்போது அந்த parametric representationல நம்ம எடுத்துக்கிறோம் circular helixக்கு. ஸோ R டாட் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ cos U டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin U கிடைக்கும். sin U அப்படிங்கும்போது cos U. ஸோ இதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வரும் R டாட் கண்டுபிடிச்சா. ஸோ mod R டாட் அப்படிங்கும்போது ரூட் ஆஃப் இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் sin ஸ்கொயர் U ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் U ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். இது ரெண்டையும் காமனாக வெளில எடுத்துறீங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ 1 அப்படின்னு ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் mod R டாட் ஆஃப் யூக்கு. ஸோ ஆர்க் லென்த்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் நம்ம இன்டர்வல் வந்து 0 to u அப்படின்னு கொடுத்துருக்கனால mod R டாட் ஆஃப் u du அப்படின்றது தான் ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் 0 to u. இந்த ஆர் டாட் ஆஃப் யூக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்றனால ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் u அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து சிங்கிள் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா c அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா cu அப்படின்னு கிடைக்கும். therefore the arc length of the circular helix s is equal to cu அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் ஹெலிக்ஸ் இல்லாத வேறு எந்த கர்வ் கொடுத்தாலுமே அதுக்கு ஆர்க் லென்த் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அதுக்கு முன்னாடி என்ன கர்வ் கொடுக்குறாங்களோ அதுக்கு parametric representationல உள்ள அந்த parametric ஃபார்மேட்டில் உள்ள விஷயங்கள் தெரியணும். அண்ட் அதோட வெக்டர் ஃபார்மேட் தெரிஞ்சால் கூட அதுலேருந்து நம்ம parametric representationக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம் கொடுக்கும்போதே அதில் சில க்ளூஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.